ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுன்றதோட ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப வைரலாக பண்ணிக்கக்கூடிய ஒரு ரூமர்ஸ்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லி தெளிவாகவே தன்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிக்கிற விட நாங்கள் வந்து கதை கேட்டேனே தான் இருப்போம், இதில் வந்து புதியவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாரி அந்த டேரக்டர் இஷ்யூ வந்து ஜஸ்ட் ஒரு லைனில் அழகாக ஸ்மூத்தாக பேசிட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இன்னும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஓய்ந்த பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தலைவர் 173வது படத்தை யார் இயக்க போகிறாங்க, சுந்தர் சி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த இடத்துல யார் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஏன்னா இந்த படத்தை வந்து ட்ராப் பண்ணுற ஐடியாவில் கமலஹாசன் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து பண்ண போகிறோம், டேரக்டர் தான் மாறுவாங்களா எப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர் சி இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல யார் வந்து நிரப்ப போகிறாங்க, வெங்கட் பிரபு வந்து இயக்குவார், அவர் ஒரு கதை வச்சுருக்காரு அப்படின்னும், கார்த்திக் சுப்ராஜை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஃபேன்ஸுனும், இன்னொன்று பக்கம் மீண்டும் நீங்கள் லோகேஷ்கே ஒரு சான்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஃபேன்ஸும் பேசினுக்க நிலையில் இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட் என்ன வருதுனாக்கா தனுஷ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு போகும், அவர் வந்து இயக்குவார், ரஜினி சார் வச்சு அவர் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான இடமா இருக்கும். கமலஹாசனுக்கும் தனுஷ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு இந்த டைரக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை தருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நான் இதை நம்ப மாட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு இப்படி தான் நல்லா ஏற்றி விடுவானுங்க இந்த ஹேட்டர்ஸ்லாம். ஏற்றி விட்டுட்டு நாளைக்கு வந்து தனுஷ் வந்து ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த வெறுப்பில் இந்த படத்தை நான் ட்ராப் பண்ணுறேன், நாளைக்கு இல்லை நொல்ல அப்படின்றவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து வேறு ஏதோ ஒரு XYZ சொல்லிட்டு ஏதோ ஒரு டேரக்டருக்கு இந்த படம் போகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ இத்தனை நாளாக தனுஷ்னு சொல்லியிருந்தீங்களா, அது என்னாச்சு அப்படின் போது, இல்லை தனுஷ் வந்து ஏன் ரேஞ்சுக்கெலாம் நான் வந்து ரஜினி சாருக்கெல்லாம் படம் பண்ணுறதில்ல, அதுவும் இல்லாமல் பர்சனல் லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து நானும் அவரோட டாக்டர் வந்து பிரிஞ்சிட்டோம், இப்போ வச்சு அவர் வந்து ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லலை, அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் ரஜினியா அப்படின்ற மாதிரி இவனுங்களே இப்போ ஏற்றி விட்டுட்டா. அப்போ வந்து அதுக்கப்புறமேட்டு மட்டும் தட்டுவானு. அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அது யாராக இருக்கட்டும், அது குப்பணும் சுப்பணும். தலைவர் படம் எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வாழ்வு, அதனால் அது பிரச்சனை கிடையாது. அதனால் யார் வேணாலும் வரட்டும், நமக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துறேன். நேற்று ரஜினி சார் பார்த்திங்கனாக்கா அவருடைய ஆசிரியர், ஸோ அவர் வந்து சின்ன வயசில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அவருக்கு வந்து பாடம் நடத்தக்கூடிய அந்த நடத்திய ஆசிரியர் அவர் பார்த்திங்கனாக்கா இறந்துட்டார். ஸோ அவரோட மறைவுக்கு ரஜினி சார் நேரில் போயிட்டு அவரோட உடலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு நேற்று ஒரு விஷயம். ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ்.